அவர் அழுவாரு, அவருக்கு என்ன இருக்குது? அவர் நல்லா அழுவிட்டு சத்யராஜ். அதுதான் சரி, சூட் கேஸ் வாங்குற சத்யராஜ் இல்ல, அவன் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தான். அவர் ஜால்ரா பையங்க சத்யராஜ். அவனை துணி போட்டு ஓடி போயிடலாம். அவன் என்னத்துக்கு அவங்க நெஞ்சு பேசி நிற்கிறான். பட்டா தெரியும். நீங்க என்னமோ காமராஜர் ஆட்சி மாதிரி சிறப்பா நீங்க எங்களை ஆண்ட மாதிரி நாங்க முட்டாள்தனமா போய் ஓட்டு போட்ட மாதிரி சொல்றீங்க. தமிழ்நாடே பட்ட நாள் தானே வேணாம்னு சொல்லி நாங்க திமுக தோக்கடிச்சு புது மாற்றம் வேணும். அது அவதாரான பேச்சு, அது பேசவே கூடாது. பட்டு பார்த்துட்டு தான் திருந்தி இருக்கிறாங்க. இவ்வளவு காலமா அங்கதான் குளத்தூர் தான் அவருக்கு அதிகம். இப்போ இந்த வாட்டி வரலன்னா மக்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸ்டாலின் தான் குளத்தூருக்கு நல்லா செஞ்சிருக்காருல, எல்லாமே பண்ணிருக்காருல, அப்புறம் அவர் தோக்கடிச்சாங்க. இதுக்கு விளக்கம் ஏன் சத்யராஜ் சொல்ல? நீ ஒழுங்கா மக்களை பயன்படுத்தினா இந்த அவமானம் உனக்கு தேவை கிடையாது. நீ ஒழுங்கா பயன்படுத்திக்கல, உனக்கு இந்த ஆட்சி சரி கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சா ஸ்டாலின் தோக்குறாரு. இவர் எல்லாம் செய்தார்ல, முகாசன் எல்லாம் பண்ணாரு, எல்லாம் செய்தாரு. ஏன் அந்த இடத்துல அவரை தோக்க வச்சாங்க? என்னத்தினால தோக்க வச்சாங்க சொல்லு? மக்களா பார்த்து தான் அவர் அந்த இடத்துல வச்சுது. இன்னைக்கு அவர் வசனப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டை பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழ்நாட்டை பொற்காலமாக மாத்தது திமுக ஆட்சி தான்றாரு. இது ஒண்ணுமே இல்ல, கூவார் தான் கப் அடிக்குது. திமுக ஆட்சியே கிடையாது. எங்க வர கூவார் கப்பு தான். சிங்கப்பூரா மாத்திட்டாங்க தமிழ்நாடு. எங்க சிங்கப்பூரா ஒரு கூவார் கப்பு தான் அடிக்குது தமிழ்நாடு. அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்குது. அவங்க குடும்பம் தான், ஸ்டாலின் குடும்பம் தான் பொற்காலமாக்குது. நடுத்தர மக்கள் நடுத்தர பிச்சைக்கார மாதிரி தாங்கிறாங்க. தமிழ்நாட்டை பொற்காலமா மாத்திட்டு என்ன மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு? மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்களாக்கும், அவர் மட்டும் முழுசா பொற்காலமா பார்த்துருந்தாராக்கும். நான் பாக்கல. பொற்கால ஆட்சினா என்ன பண்ணாரு? பொற்கால ஆட்சிக்கு 4 ரோட்ல பள்ளமேட்ல ஊந்தி வந்து போனோம், இந்த காவால ஊந்தி வந்து போனோம், தண்ணி வந்து சேரு நிக்கும். பொற்கால ஆட்சி எங்க இருக்குது? பொற்கால ஆட்சி எங்க இருந்தா அவர் சொல்லுங்க. சூரியன் நிரந்தரமானது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இந்த சூரியன் மீண்டும் உதயமாகும். ஏன்னா அது அஸ்தமிக்கவே இல்லை. அவ்வளவுதான். அதை சாயந்தரமான மறைஞ்சிருந்தேன். பொழுதுக்கெல்லாம் இருக்குது, சாயந்தரம் மறைஞ்சிருது இல்ல. அதை நிப்பாட்ட சொல்லு, அப்புறம் திமுக வந்துடும். மஞ்சு கல்தா குத்துட்டாங்களா? சூர்யா மத்தியானத்துல ஓடி போச்சு தெரியல. மத்தியானத்துல ஓடி போச்சு சூரியன். எல்லாம் சாயந்தரம் தான் மத்தியானம். மத்தியானத்துல மறைஞ்சு சூர்யா வெயில் கொடுத்தா அடிக்குது, சுரீல் அடிக்குது. சாயந்தரம் 6 மணி ஒதுங்கி போய் ஓரம் ஒதுங்குது. அப்ப சூரியன் எப்படி சுரீல் அடிக்கா? நிறைய பேசிது. சும்மா அவர் வந்துட்டாருன்றா வயிற்றுல அங்கங்க போய் கத்திட்டு இருக்காதீங்க. ஒரு கல்யாண வீட்டுல போய் கத்திட்டு இருக்கிறது, அங்கங்கெல்லாம் போய் கத்தாதீங்க. விஜய் யாரும் தட்டணும்னு நினைக்காதீங்க. அவர் வளர்ந்துட்டாரு, ஓகேவா? அவர் வளர்ந்த மனுஷனை தட்டி கொடுத்து நீங்களும் என்ன சொல்ற, அடுத்த வாட்டி நீங்க ஆட்சி வரணும்னா நல்ல முறையில பேசுங்க. விஜய் அதாவது ஒருத்தன் பூம் ஆயிட்டான்னு வச்சுங்களேன். இப்ப அவனை என்ன சொன்னா, இப்ப விஜய் பத்தி நானே தப்பா பேசினாலும் என்ன அசிங்கமா திட்டுவாங்க இந்த சேனல். அதுக்கான விஜய் பத்தி தவறு செஞ்சாருன்னா அவர் விமர்சிக்காம இருக்க போறது கிடையாது. நல்லதானே செய்யறாரு, வளரட்டும். இந்த அமைச்சர் சேகர் பாபு ஐயா இருக்கிறாரு. எவ்வளவு ஆடினாங்க, கொஞ்சமா ஆடினாங்க. நீங்க அழுகுறாரா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு திருச்செந்தூர்ல போய் ஐயர் இப்படி தலையை காட்டி வாழை காட்டுவான். அங்க இருங்க, 2 நிமிஷம் இருங்க, 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு போயிட்டு இப்படி வரதுக்குள்ள அவனை காணாம போயிடுவான். 1000 ரூபாயும் போயிடும், அவனும் காணாம போயிடும். இன்னைக்கு இந்த நேரத்துல ரமேஷ் பையன் சின்ன பையன் தான், 31 வயசாவதுன்றான். அவன் இறங்கி ஃபீல்ட்ல வேலை செஞ்சுக்கிறான். இன்னைக்கு லைன்ல நின்று போதா மக்களே? பேச்சுக்கே இடம் கிடையாது. இனி அடுத்த முதலமைச்சர் இவர் தான். ஒரே சொல்லிட்டோமே, தலைமுறை வரப்போறதும் இவர் தான். வேற யாருமே கிடையாது. அந்த இதுலயே உட்கார முடியாது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. குளத்தூர்ல ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் கதிரை எழுதியிருக்காரு. அவர் நல்லா அழுவிட்டு சத்யராஜ். அதுதான் சரி, சூட் கேஸ் வாங்குற சத்யராஜ் இல்ல, அவன் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தான். அவர் ஜால்ரா பையங்க சத்யராஜ். அவனை துணி போட்டு ஓடி போயிடலாம். என்னத்துக்கு அவங்க நெஞ்சு பேசி நிற்கிறான். மக்களுக்கு நல்லது செஞ்சா ஸ்டாலின் தோக்குறாரு. ஸ்டாலின் தெரியாதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. இனிமே குளத்தூர் மக்கள் பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்னு சத்யராஜ் பேசியிருக்காரு. அவன் பட்டால் திருந்த மாட்டான், படாலும் திருந்த மாட்டான். சத்யராஜ் அவ்வளவுதான் அவன் கதை. சும்மா சூட்கேஸ் அவன் கூத்தாடி பையன் இல்லையா சத்யராஜா? அடுத்தவனு சொல்றாரு கூத்தாடி. ஒருத்தர் நல்லவன் வரக்கூடாது, கொள்ளடிக்கணும், கொள்ளடிச்சுதான் இருக்கணும். நல்லவனே வராது. எல்லாம் அவன் குடும்பம் கூத்தாடி தானே. விஜய் என்ன ஒருத்தர் நல்லவனு வாழ விட மாட்டாங்க. நல்லவனு வாழவே விட மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இந்த கூத்தாடி முதலமைச்சராக வேடிக்கையா இருக்குன்றாரு சத்யராஜ். வேடிக்கை ஒண்ணு இல்லையா? 10 நாள்ல என்ன பண்ணுவானா? எப்படி பண்ணிருக்கா பாரு. ஈஸ்ட் ஆபீஸ்ல 50 லட்சம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க. அந்த ஆர்கே நகர்ல பெரம்பூர்ல பசங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு ரோடு இல்ல. 75 கட்சி, 75 வருஷம் பவள விழா கட்சி ஏன் பண்ணல? நேத்து வந்தாரு, பண்ணிட்டாரு பாரு. பண்ணாரா இல்லையா? நேற்று ரோடு போட்டு கொடுத்தாரா இல்லையா? நல்லது பண்ணா மக்கள் படம். உங்களுக்கு ஏன் ஓட விட்டாங்க? 75 பவள விழா கட்சின்னு சொன்னீங்களா, ஏன் ஓட விட்டாங்க? மக்கள் எல்லாம் புரிஞ்சுட்டாங்க, எல்லாம் தெளிவாக்குறாங்க மக்கள். நீ 5000 கொடுத்தாலும் வாங்கி ஓட்டு யாருக்கு பண்ணா அவங்க போட்டு போவாங்க அப்படின்னு தெளிவா நல்லது பண்ணாங்க.
டோக்கன் கொடுத்த 10,000 ரூபாய் டோக்கன் 8,000 ரூபாய் டோக்கன் அதெல்லாம் போயிடுச்சு. ஜெயலலிதா போயிடுச்சு. இன்னும் அவ்வளவுதான். தமிழ்நாட்டை பொற்காலமாக மாத்தந்து திமுக ஆட்சி தான்றாரு. எங்க இது ஒண்ணுமே இல்ல. கூவார் தான் கப் அடிக்குது. திமுக ஆட்சியே கிடையாது. எங்க வர கூவார் கப்பு தான். சிங்கப்பூரா மாத்திட்டாங்க தமிழ்நாடு. எங்க சிங்கப்பூரா ஒரு கூவார் கப்பு தான் அடிக்குது தமிழ்நாடு. அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்குது. அவங்க குடும்பம் தான் ஸ்டாலின் குடும்பம் தான் பொற்காலமாக்குது. நடுத்தர பிச்சைக்கார மாதிரி தாங்கிறாங்க. மக்கள் என்னைக்கு திருந்து ஓட்டு போட்டு திந்தி வந்துக்கிறாங்க. மக்கள் திருந்து ஓட்டு போட்டுதான் நாட்டுக்கு நல்லது நடக்கும். திமுக சூரியன் மரியாதை இது எப்பயுமே நிரந்தரமானது அப்படின்றாரு. மஞ்சு கல்தா குத்துட்டாங்களா? சூர்யா மத்தியானத்துல ஓடி போச்சு தெரியல. மத்தியானத்துல ஓடி போச்சு சூரியன். எல்லாம் சாயந்தரம் தான் மத்தியானத்துல மறைஞ்சு போச்சு சூர்யா. எங்களுக்கு எப்பவுமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படின்னு சத்யராஜ் பேசியிருக்காரு. அவன் பேசுவான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது சத்யராஜ். அவன் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தான். சீட்டு கிடைக்கல. அவன் பேசினே தான் இருப்பான் சத்யராஜ். அவன்லாம் அவனுக்கு ஒரு மீசா, அவனுக்கு ஒரு தாடி, என்னத்துக்கு வேஸ்ட் சத்யராஜ் எல்லாம். அவன் எங்கன்னா போயிட்டு வேண்டியதான். ஆமா, குளத்தூர்ல ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சத்யராஜ் கதிரை எழுதிருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ பண்றதை ஒழுங்கா பண்ணிதான் ஆட்சி அழகா இருந்திருக்கான். நீ பண்ணதை ஒழுங்கா பண்ணாத ஆட்சி அப்படிதான் வரும். இனிமே குளத்தூர் மக்கள் பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்றாரு யாரு சத்யராஜ். ஏன் அவரு ஏன் சொல்றாரு? மக்களுங்க எல்லாமே தெளிவாதாங்கிறாங்க. இந்த ஒரு எலெக்ஷன்ல மக்களை தெரிஞ்சுக்கல. இன்னார் தான் முதலமைச்சரா வரணும்னு போட்டாங்க பாரு ஓட்டு. இது மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்ச ஓட்டு இந்த ஓட்டு யாருமே வாங்கினதே கிடையாது. எங்க அண்ணனுக்கு போட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி எங்க அண்ணன். என்ன அரசியல் அதான். நீ ஒழுங்கா மக்களை பயன்படுத்திக்கினா இந்த அவமானம் உனக்கு தேவை கிடையாது. நீ ஒழுங்கா பயன்படுத்திக்கல உனக்கு இந்த ஆட்சி சரியே கிடையாது. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூத்தாடி முதலமைச்சராக இருந்து வேடிக்கையா இருக்கு அப்படின்றாரு. அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் கூட தான் டான்ஸ் ஆடினாரு. அதுக்கோசம் அவர் கூத்தாடின்னு சொல்ல முடியுமா? மக்களை கவர்ந்தவங்களே நடிகர் தான். கலைஞர் ஏதாவது என்ன சொல்லுவாங்க, தேர்தல் வர்றதுக்கு முன்னே கலைஞர்லாம் வந்தவங்க. அண்ணா அவங்க எல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் அவரெல்லாம் இப்பதான் வந்தாங்க. அப்போ அந்த முகம் மறைஞ்சு போச்சு. இந்த முகம் தெளிவா வந்துச்சுன்னா எதனால? எம்ஜிஆர் அதுக்கு அடுத்து தானே வந்தாரு. இப்போ எம்ஜிஆர் மக்கள் மனசை கவர்ந்தாரு. எலெக்ஷன்ல வந்தாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு. மக்கள் மனசை கவர்றவங்க தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டை பொற்காலமா மாத்தந்தே திமுக ஆட்சி தான் அப்படின்றாங்க. அதெல்லாம் அவங்க அப்பா திமுக ஆட்சியே நடத்தல. அவங்க அப்பா இத்தனை வருஷமா எங்க இருந்தாரு ஆட்சி நடத்துற வரைக்கும்? அவங்க அப்பா ஆட்சியே நடத்தல. இது தலைமுறை ஆட்சி கட்சிக்காரங்க. அவங்களே ஆட்சியில எலெக்ஷன்ல அம்மா செத்தோன்னே தான் வந்தாங்களே. இத்தனைக்கும் கூத்தாடி கும்பல் தானே. கூத்தாடி கும்பல் மறைஞ்சோன்னே தானே வந்தாங்க. தமிழ்நாடு பொற்காலமா மாறிச்சான் திமுக கடந்த 5 வருஷமா. எனக்கு என்னவோ தெரியல. மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்களாக்கும். அவர் மட்டும் முழுசா பொற்காலமா பாத்துருந்தாராக்கும். நான் பாக்கல. இப்ப இல்ல, என்னைக்கு அவரு எலெக்ஷன்ல நிப்பேன்னு சொன்னாரோ அன்னைக்கு எடுத்து எங்க வீட்டுக்கார எல்லாமே பக்கா திமுக தான். ஆர்கே நகர் தொகுதி எல்லாமே. ஆனா நான் மட்டும் சொன்னேன், எங்க அண்ணன் தான் 2026 ஆழ்வார்னாரு, ஆண்டாரு. இனிமேல் ஆளும் அவர் தான் ஆழ்வார், வேற யாரும் ஆள மாட்டாங்க. திமுக சூரியன் மரியாதை இது நிரந்தரமானது அப்படின்றது சத்யராஜ். அவ்வளவுதான். அதை சாயந்தரமான மறைஞ்சிருந்தேன். பொழுதுக்கெல்லாம் இருக்குது, சாயந்தரம் மறைஞ்சிருது இல்ல. அதை நிப்பாட்ட சொல்லு, அப்புறம் திமுக வந்துரும். இவரு கூத்தாடி கிடையாதாம்மா. அவங்க எல்லாம் விடு, அவங்க எல்லாம் முகமே தெரியாது. எந்த படத்தெல்லாம் அவங்க ஞாபகம் இருக்குமா? எங்க அண்ணன் கூட ஞாபகம் இருக்கும் ஒரு படம்னா கூட. ஆனா சத்யராஜ்னா கூத்தாடி தான் பணம் சேர்ந்தது. கூத்தாடாத மம்புட்டி பிடிச்சி நம்மள மாரி ரோட்ல கடை வச்சா போயிச்சாரு. கூத்தாடி மட்டும் வந்துட்டாருன்ட்டு. கூத்தாடி ஆட்சி அருமையாவும் இருக்கும், நாடு மக்கள் சூப்பராகவும் இருப்போம். இனிமேல் தான் நல்லா இருக்கும் நாடு. குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துட கூடாது, அவரு தோத்தது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது அவங்களுடைய மக்களுடைய தீர்ப்பு. இவ்வளவு காலமா அங்கதான் குளத்தூர் தான் அவருக்கு அதிகம். இப்போ இந்த வாட்டி வரலன்னா மக்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த குளத்தூர் மக்கள் இனிமே பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்னு சத்யராஜ் பேசிருக்காரு. என்ன பண்ணமா? பட்டாதான் திருந்துக்கிறாங்க. பட்டு பார்த்துட்டு தான் திருந்தி இருக்கிறாங்க. அவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை பொற்காலமாக மாத்தந்தே திமுக ஆட்சி தான்ன்றாரு. தமிழ்நாட்டை பொற்காலமா மாத்திட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு? நடக்கிறது நடந்து தாங்க. கொலை இல்லாம நடக்கிறது நடந்து தாங்க. மாற்றம் எதுவுமே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும். ஆனா இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. ஆனா எங்களுக்கு எப்பயுமே ஸ்டாலின் தான் முதலமைச்சரு, விஜய் இல்ல அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. அப்படி ஸ்டாலினே அவரே வச்சுக்கிட்டான். சொல்ல மாத்தி பாப்போமே. இதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. திமுக சூரியன் எப்பயுமே மரியாதை அது நிரந்தரமான. சூரியன் மரியாதை தான், அது இயற்கை. அது மரியாதை தான். நம்ம மறைஞ்சிருவோம்ல. மனுஷன் ஜென்மங்க, நம்ம போய் தானே ஆகணும். இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அது இருந்துகிட்டு தான் இருக்கும். பொழுது வெடிதான் வெடியாது. அல்லது
அது வந்து யாரும் சொல்லவும் முடியாது. அவரு திமுக வந்து அவர் அப்பலேருந்து திமுக கொஞ்சம் ஆதரவா இருக்கிறாரு. திமுகவால அவர் நிறைய பலன் அடைஞ்சிருக்காரு. அதனால அந்த திமுக தோத்து போனது அவர் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அது இல்லாம நான் வருத்தப்படுறேன்னு வெளியே காட்டினா தானே அடுத்த வாட்டி அவங்க ஏதாவது செய்வாங்க. அதனால அவர் சொல்லிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த குளத்தூர் மக்களுக்கு பட்டாதான் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் அருமை அப்படின்னு பேசியிருக்காரு. தமிழ்நாடே பட்ட நாள் தானே வேணாம்னு சொல்லி நாங்க திமுக தோக்கடிச்சு புது மாற்றம் வேணும், விஜயம் வந்து நல்லது பண்ணுவார் கண்டிப்பா அப்படின்லாம் இல்ல. எங்களுக்கு மாற்றம் வேணும், திமுக வேணாம் அதிமுக வேணாம், உங்களுக்கு அவங்களை ஆள விட்டது போதும், நீங்க கொள்ளடிச்சது போதும், நீங்க எங்க செஞ்சதே போதும் சொல்லிட்டு தான் நீங்க வேணாம்னு சொல்லி நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் என்ன பட்டா தெரியணுமோ, நீங்க என்னமோ காமராஜர் ஆட்சி மாதிரி சிறப்பா நீங்க எங்களை ஆண்ட மாதிரி நாங்க முட்டாள்தனமா போய் ஓட்டு போட்ட மாதிரி சொல்றீங்க. நீங்க நல்லா ஆட்சி பண்ணல, உங்க இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கல, இவ்வளவு வைன் ஷாப் இவ்வளவு இதனால குடிச்சு அத்தனை பேர் செத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 2 லட்சம் விதவைகள் இருக்காங்க கனிமொழி சொல்றாங்க. 2 லட்சம் விதவைகள் இருக்காங்களாம். அப்படின்னா 2 லட்சம் பெண்கள் விதவையா இருக்காங்க, 2 லட்சம் ஆண்கள் செத்து இருக்காங்க. குடும்பம் 2 லட்சம் குடும்பம் விதவையா. அதான் ஒரு ஆண் இல்லாம ஒரு வீட்டுக்கு ஒரு மூத்தவர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும். அது காரணம் யாரு? இந்த இத்தனை வருஷம் ஆண்ட இந்த திராவிட இயக்கங்கள் தான். அதனாலதான் நாங்க வெறுத்து போய் பெண்கள் தான் ரொம்ப வெறுத்துட்டாங்க. வெறுத்து போயிட்டு வேணாண்டா அப்பா இவங்க ஆட்சியே வேணாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து விஜய் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி விஜய் தேர்ந்தெடுத்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் கூத்தாடிய முதலமைச்சராக இருந்து வேடிக்கையா இருக்கு அப்படின்றாரு சத்யராஜ் அவரு. அப்ப ஸ்டாலின் ஆரம்பத்துல படம்லாம் நடிச்சிருக்காரு, பாத்துருக்காரா இல்லையா சத்யராஜ்? அது இல்லாம விஜய் வந்து அவங்க அப்பா டைரக்டரா இருந்தாரு, விஜய் ஒரு நடிகரா இருந்தாரு. அப்புறம் அரசியல் வந்திருக்காரு. ஸ்டாலின் மாதிரி அப்பா முதல்வர், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போறது டப்புன்னு இவரு முதல்வர், அடுத்தது இவங்க பையன் முதல்வர், இப்போ வந்து அவங்க பேரன் இன்பநிதி முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அரசியல பண்ணல. அவர் வந்து நின்றுக்காரு தனியா. ஒரு மனுஷன் நடிகனா வந்து இப்போ ஒரு முதல்வரா வந்திருக்காரு. அது வந்து சந்தோஷம் தான் பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு ஆளு வந்து முதல்வரா வந்திருக்காரு குடும்ப அரசியல் மாதிரி இல்லாம அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் பண்ணணும். அவர் லாபத்துக்காக, சத்யராஜ் தன்னோட சுய லாபத்துக்காக அப்படி பேசுறாரு. தமிழ்நாட்டை பொற்காலமாக மாற்றியது திமுக ஆட்சி தான் அப்படின்றாரு சத்யராஜ். பொற்காலத்தை விட்டுட்டு நாங்க எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாருமே முட்டாளாங்க. பொற்கால ஆட்சி வந்து வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு நாங்க போய் விஜய் ஏங்க கொண்டு வர போறோம்? என்னங்க பேசுறீங்க? பொற்கால ஆட்சின்னா ஏங்க இது ஆட்சியில பாத்தீங்களா 150 பெண்ணை வந்து கற்பழிச்சு அதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினா அவனை கைதுன்னு வந்துச்சு. 149 பெண்ணை வந்து கற்பழிச்சு வீடியோ எடுத்து வச்சிருந்ததை பிடிக்கல, 150 தான் பிடிச்சிருக்கா. அவன் 150 பெண்களை கற்பழிச்சு வீடியோ இருக்கான எத்தனை வருஷமா அவன் பண்ணிருப்பான்? நீ சொல்றது 150, அது 150 தான் இருக்குமா? எத்தனை பேர் பண்ணிருப்பான்? அதை ஏங்க அப்ப அத்தனை இது அப்ப அவ்வளோ எப்படி சொல்றது? அவன் திமுக அந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்து அந்த திமுக பின்புலத்துல இருக்கிறனால அவங்க வந்து அதை மறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எங்க வந்தோம் போடா அப்படின்னு சொல்லி வெறுத்து போச்சு. இவங்க பண்றதை வெறுத்து போய் நாங்க தூக்கி போட்டு தான் நாங்க இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். திமுக சூரியன் மரியாதை இது நிரந்தரமானது அப்படின்றாரு. அப்படியே இந்த வாட்டி மறைஞ்சிச்சு, இந்த வாட்டி மறைஞ்சிருச்சுங்க. அதான் மறைஞ்சிச்சு நிரந்தரம் அப்படி அதான் மறைஞ்சு போச்சு. அம்மா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் கூத்தாடிய சிஎம் வந்து வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சத்யராஜ் பேசிருக்காரு. அதெல்லாம் தப்பு, பேசக்கூடாது. நாளைக்கு அவரே முதலமைச்சர் இருந்தா அவரும் ஒரு கூத்தாடி தானே, ஒரு மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்தது என்ன, மக்களா குழந்தையில இருந்து வயசானவங்கள்ல இருந்து அவரு தான் முதலமைச்சரா வரணும். உள்ள நாள் ஆண்டாங்க போனாங்க, அவங்க காலம் சின்ன போச்சு. இப்ப அவங்க இருக்கிறவங்க காலம், அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு பாக்குறாங்க நாடு. அதனால மக்களா பார்த்த ஒரு முதலமைச்சரா வரணும்னு உட்கார வச்சாங்க. அதனால யாரும் பேசுறதுல ஒண்ணும் இல்லை. நாளைக்கு அவரு சட்டசபையில உட்காந்து அவரை யார் பேசுவாங்க? அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு மாசம் ஆகல ஒண்ணும், இனிமேதான் எல்லாம் நல்லது செய்வாங்க. இவ்வளவு நாள் இருந்தாங்களா, என்ன செய்தாங்க? நாடு டபுளா ஆகி போச்சு. என்ன இன்னைக்கு ஒத்தையா இருக்குது, எதுவும் ஒரு இல்லை, தைரியமா போலாம், தைரியமா வரலாம், எந்த பிரச்சனையும் எவ்வளோ இதுவாகி போய் இன்னைக்கு நாடு திருந்தி இருக்குது, பயந்து வாழுறாங்க எல்லாம். ஆனா தமிழ்நாடு பொற்காலமாக மாத்தது திமுக ஆட்சின்னு சொல்றாரு சத்யராஜ், அது உண்மையா? திமுக ஆட்சி எல்லாம் கிடையாது. திமுக ஆட்சி தமிழ்நாடு பொற்காலமா மாறிச்சான். அது எப்படி மாறிச்சு? அவரு காலத்துல வந்து சத்யராஜ் சொல்றாரு திமுக வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, பேசுறதுக்கு அறிவகம் கிடையாது. என்னத்தை வச்சு பேசுறாங்க சொல்லுங்க? இவங்க வந்து ஆண்டாங்களே, என்ன செய்தாங்க மக்கள் கோசம்? திருடு, கொலை, குழந்தைங்களை கற்பழிப்பு, ரோட்ல போக முடியாது, கெஞ்சா, போதை பொருள், இதுதான் யூஸ் ஆச்சு இவங்க ஆட்சியில. அம்மா ஆட்சி ஆண்டுது இந்த மாதிரி கிடையாது. இப்ப வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஒரு மாசமா ஜனங்க நிம்மதியா இருக்கிறாங்க, அவங்க வீட்லயே நிம்மதியா இருக்கிறாங்க, ரோட்லயே போறவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம். இனி அந்த அடுத்து வரப்போறதே இனி விஜய் ஆட்சி தான். கொளத்தூர்ல ஸ்டாலின் அவருக்கு தோல்வி அடைஞ்சது ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னு சத்யராஜ் அழுது இருக்காரு. அவரு காலப்பட்டு அதுக்கு அது மக்கள் கிட்ட இருக்குது, மக்களா பார்த்து இவரை தேர்ந்தெடுத்தது. இவர் எல்லாம் செய்தாருல, முகாசன் எல்லாம் பண்ணாரு, எல்லாம் செய்தாரு. ஏன் அந்த இடத்துல அவரை தோக்க வச்சாங்க? என்னத்தினால தோக்க வச்சாங்க சொல்லு? மக்களா பார்த்து தான் அவர் அந்த இடத்துல வச்சுது. இன்னைக்கு வந்து அவர் வசனப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. நீ அடுத்த ஆட்சி அவர் ஆட்சியாந்தா அந்த இடத்துல அவர் முதலமைச்சரா வரட்டும்.
அவ்வளவுதான். இனிமே இந்த குளத்தூர் மக்கள் பட்டாதான் திருந்துவாங்க, ஸ்டாலின் தூக்க வச்சாங்களா, இனிமே பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்றாரு சத்யராஜ். அதெல்லாம் ஒன்னும் பேச்சுக்கே இடம் கிடையாது, பேச்சுக்கே இடம் கிடையாது. இனி அடுத்த முதலமைச்சர் இவர்தான். ஒரே சொல்லிட்டோமே, தலைமுறை வரப்போறதும் இவர்தான், வேற யாருமே கிடையாது. அந்த இதுலயே உட்கார முடியாது. திமுகவின் சூரியன் தான் நிரந்தரமானது, சூரியன் இனிமே மரியாதைன்றாரு. ஏன் மரியாதை? ஏன் சூரியன் வந்துக்கினே இருக்குதா? 6 மாசம் சூரியன் வரும். 6 மாசம் என்னவா மறந்து போயிடும். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன வரும்? மழை வரும். சூரியன் வருதா? வரல. சத்யராஜ் கதறி அழுகுறாரா? ஏன்னா குளத்தூர்ல வந்து ஸ்டாலின் தோத்ததுக்கு அவசரமா? ஏன் தோத்தாருன்றதுக்காக அவரு ரீசன் சொன்னாரா? சத்யராஜ் ஏன் தோத்தாரு, ஸ்டாலின் தோத்தாருன்னு தெரியுமா? இதனால வரைக்கும் மக்கள் வந்து விஜய் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸ்டாலின் தான் குளத்தூருக்கு நல்லா செஞ்சிருக்காருல, எல்லாமே பண்ணிருக்காருல, அப்புறம் அவர் தோக்கடிச்சாங்க. இதுக்கு விளக்கம் ஏன் சத்யராஜ் சொல்ல? இதுக்கப்புறம் இந்த குளத்தூர் மக்களுக்கு பட்டா தான் திருந்துவாங்களாம். அதுக்கப்புறம் பட்டா திருந்துறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தலைவரே. அவர் வந்து ஏசி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பண்ணாலும் அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்களுக்கு அங்க அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்கும். மனுஷனுக்கு வந்து ஏசி இல்லாம இருந்துடலாம், சரியா? உண்ண உணவு, உருக்க உடை, இருக்க இருப்பிடம், அது வந்து மக்களுக்கு வந்து மூணுமே அத்தியாவசியமானது. இது எதுவுமே இல்லாம இருந்துடலாம், இது மூணுமே இல்லாம மனுஷனால இருக்க முடியாது, சரியா? அந்த அடிப்படை தேவைகள் அவர் செய்யாம இருந்திருப்பாரு. அதனாலதான் அவர் குளத்தூர்ல தோத்துருப்பாரு. ஏசி பஸ் ஸ்டாண்டு போட்டதால, ஏசி நூலகம் திறந்ததுனாலே மக்கள் போயிட்டு எதுவுமே பண்ணிட முடியாது. அன்றாட வாழ்க்கை அவங்க என்ன பண்ணுவாங்க? ரேஷனுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ரைட்டா? அங்க அதுதான் பிரச்சனையா இருக்கும். ஒரு தண்ணீர், ஒரு மழை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல மழைநீர் வடிகால் பண்ணிருக்காரா? அந்த பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மக்கள் வந்து அவங்க சத்யராஜ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னாரு, ரெட்டையில இருந்தாரு. இப்ப ஏன் திடீர்னு ஸ்டாலின் பக்கமா ஒதுக்குறாரு? ஏன் அது ஸ்டாலின் பக்கம் ஏன் ஒதுங்கி இருக்காரு? இதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு, இப்ப ஸ்டாலினை பத்தி ஏன் அவர் பேசுறாரு? ஒண்ணு பழப்பு நடத்துறதுக்காக அவரு விஜய் கூத்தாடினா இவர் யாரு? எனக்கு வந்து சத்யராஜ் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு, ரைட்டா? சத்யராஜ் ஒரு நிலையில தன்மை போய் ஸ்டாலினை வந்து நான் தவறு சொல்லவே கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் நான் தவறு சொல்ல மாட்டேன். மக்கள் ஒரு அரசியல்வாதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா எடுத்துக்கா, அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறானா அவனுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இப்ப விஜய் வந்து நல்லவரோ கெட்டவரோ அதை மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியல, விஜய் ஏன் குறை சொல்றீங்க? விஜய்க்கு நல்வழிப்படுத்துங்க. ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு மாணவர்களை வந்து உருவாக்குறாரு. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூத்தாடிய முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தது வேடிக்கையா இருக்கின்றாரு சத்யராஜ். அப்படி கிடையாதுங்க. அப்ப சத்யராஜ் யாருங்க? அவரே கூத்தாடி தானுங்க. இப்ப முன்னாடி வந்தாரு எம்ஜிஆர், அவரே யாருங்க? அவரும் கூத்தாடி தாங்க. ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடி தானே. இது என்ன புதுசா இது தமிழ்நாட்டுக்கு கூத்தாடி வரவேற்கிறது? கூத்தாடிகள் வந்து மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க படத்துல. அது மாதிரி நம்மளுக்கும் வாழ்க்கையில நடந்தா கூத்தாடியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு படம் வந்து எடுக்கலையா? அவரு கூத்தாடிகள்லாம் அவரு ப்ரொமோட் பண்ணலையா? ஏன் அவரே ஒரு கூத்தாடி கிடையாதா? இப்ப நாளைக்கு அவர் முதலமைச்சர் வந்துட்டாரு, அவர் கூத்தாடியை தேர்ந்தெடுத்து சொல்றாங்களா? இல்ல கூத்தாடின்றது கிடையாது. நான் இப்ப கூட என்ன சொல்றேன்னா, ஸ்டாலினை பத்தியோ உதயநிதி ஸ்டாலினை பத்தியோ அண்ணன் சத்யராஜை பத்தியோ நான் தவறு சொல்லல. ஒரு அரசியல் வந்து ஒருத்தர் மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப அவரை வந்துட்டு தேர்ந்தெடுத்தனா உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னு நான் கேட்கறேன். விஜய் கூட நீங்க படம் நடிச்சீங்க, தலைவான ஒரு படம், அது ஒரு அரசியல் சட்டையர் படம் தான். அதுல நீங்க போய் நடிச்சீங்க. அந்த தலைவா படம் வந்தா அவருக்கு எவ்வளவு தொல்லை வந்துச்சு, ஜெயலலிதாவால அவருக்கு எவ்வளவு தொல்லை வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் வந்து அந்த ஸ்டில்லு, அந்த ஒயிட் கலர் ஷர்ட் எல்லாமே அரசியலை பத்தி தான், ரைட்டா? அப்ப மட்டும் நீங்க விஜய் கூட போய் நீங்க நடிச்சீங்க. உங்களுக்கு பண தேவை, படம் தேவை இருந்தீங்கன்னா போய் நடிப்பீங்க. அதே ஒருத்தன் படத்துல இருந்து ஒருத்தன் வந்து ஆட்சி பண்ண வந்துட்டு அவனை நீங்க எதிர்ப்பீங்க, அப்படித்தானே? விஜய் இனி வரலங்க, இப்ப பிறந்த குழந்தைங்க அது. இப்பயே ஏன் நடக்கல, இப்பயே ஏன் பேசல, இப்பயே ஏன் ஓடலன்னு ஏன் கேக்குறீங்க? குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா 1 வயசு 2 வயசு ஆகட்டுங்க. தமிழ்நாட்டை பொற்காலமா மாத்தி திமுக ஆட்சின்னு சொல்றாரு சத்யராஜ். ஏங்க உண்மை இருக்கட்டுங்க, மாத்தினதாவே இருக்கட்டுமே. உங்களை ஏங்க தேர்ந்தெடுக்கல? அததான் என்னுடைய கேள்வி. நீங்க மாத்தினீங்கல்ல, பொற்காலமா மாத்தினீங்கல்ல, உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கல? திமுக பத்தி 10 அலிகேஷன் நான் சொல்லட்டுமா? திமுகவில் எவ்வளவு பிரச்சனை இந்த இடத்துல நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? போதை கலாச்சாரம் இந்த இடத்துல எவ்வளவு பல்கி பெருகிறதுக்கு பிரச்சனை நான் சொல்லட்டுமா? புரியுதா இல்லையா? இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் வெளியே வரல. இப்ப விஜய் வந்த பிறகு எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, புரியுதா? எல்லாமே இப்பதான் நடக்குதுன்னு கிடையாது. ஒரு கேஸ்னு ஒண்ணு போனா அதுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்தாதான் அந்த கேஸ் இது பண்ண முடியும். அந்த கேஸை கம்ப்ளைண்ட் எல்லாம் மூடிட்டு அந்த கேஸ் வெளியே வருமா? வராது. இப்ப விஜய் தலைமையில நடக்கிறதுனால அந்த கேஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது, புரியுதா? இப்ப விஜய் இருக்கிறதுனால அந்த கேஸ் வந்து நடக்கல. விஜய் இருந்ததுனால இவ்வளவு விஷயம், இவ்வளவு நாள் மறைமுகமா நடந்த இந்த விஷயம் இப்ப வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக மறுபடியும் சொல்றேன், விஜய்க்கு நான் சொம்படிக்கல, புரியுதா? விஜய் சைட்லயும் தவறுகள் ஒரு சில இது இருக்கா. இருந்தாலுமே நான் என்ன சொல்லிட்டேன், இப்பதான் பிறந்திருக்க குழந்தை, அது வளரணும், நடக்கணும், பேசணும், எல்லாமே பண்ணணும். தகப்பன்ற ஸ்தானத்துல அவர் வந்து அவருக்கு தேவையான விஷயங்களை வந்து அவர் சொல்லிதான் தரணும். அது சத்யராஜா இருந்தாலும் சரி, அண்ணன் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர் யாரா இருந்தாலுமே சரி, விஜய் வந்து யாரும் தட்டணும்னு நினைக்காதீங்க. அவர் வளர்ந்துட்டாரு, ஓகேவா? அவர் வளர்ந்த மனுஷனை தட்டி கொடுத்து நீங்களும் என்ன சொல்ற, அடுத்த வாட்டி நீங்க ஆட்சிக்கு வரணும்னா நல்ல முறையில பேசுங்க. விஜய் அதாவது ஒருத்தன் பூம் ஆயிட்டான்னு வச்சுங்களேன். இப்ப அவனை என்ன சொன்னா, இப்ப விஜய் பத்தி நானே தப்பா பேசினாலும் என்ன அசிங்கமா திட்டுவாங்க இந்த சேனல். அதுக்காக நான் விஜய் பத்தி தவறு செஞ்சாருன்னா அவர் நான் விமர்சிக்காமலாம் இருக்க போறது கிடையாது. நல்லதானே செய்யறாரு, வளரட்டும். எடுப்புல முதல்வர் இந்த படத்துல முதல்வன் படத்துல மாதிரி எல்லாருமே ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுத்துடலாமா? தவறு பண்ற எல்லாருக்குமே வந்திருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிங்க, என்ன தவறு செய்யறாங்கன்றதை நீங்க சுட்டி காட்டுங்க. அது நல்ல முறையில சுட்டி காட்டுங்க. அடிக்கிற குழந்தை வளருமா, அன்பா சொல்லி கொடுக்குற குழந்தை வளருமா? அன்பா சொல்லிக்கிற குழந்தை தான் வளரும். இப்ப விஜய்க்கு வந்து அடிச்சுலாம் சொல்லி கொடுக்குற, அன்பா சொல்லி கொடுங்க. அன்பான விஜய் பிடிச்சி கொஞ்சம் சொல்லல, அவருக்கு புரியுற வகையில சொல்லுங்க. அரசியலை பத்தி அவருக்கு தெரியாது, ஏதோ ஒரு இதுல வந்து அரசியல் அவர் குதிச்சுட்டாரு. ஆனா அந்த அரசியலை ஓரளவுக்கு பக்குவமா நடத்துறாரு.
தவறே செஞ்சாலுமே தட்டி கொடுத்து சொல்லுங்க. இப்போ மறுபடியும் சொல்றேன், நான் ஸ்டாலின் அண்ணனா தவறுன்னு சொல்லலை. நீங்க ஒரு துறையில இருக்கிற வரைக்கும் அந்த துறை நல்லதுன்னு சொல்றீங்க, அடுத்த துறையில இருந்து ஒருத்தன் வந்துட்டு அது தவறுன்னு சொல்றீங்க. உங்க அப்பா கதை யோசனை எழுதி தானே அவர் வந்து முதலமைச்சரா பண்ணாரு. அதே அரசியல்ல இருந்து தானே அவர் பின்புலத்துல இருந்து தானே வந்தாரு, சினிமா துறையில இருந்து தானே வந்தாரு. அப்ப ஏன் தப்பு சொல்ல மாட்டேன்? கூத்தாடி நீங்க சொல்லல. அண்ணா யாரு? அவரும் கதை யோசனை எல்லாம் எழுதியிருக்காருல்ல. இதே பெரியாருன்னு ஒரு படத்தை வந்து நடிக்கும் போதுல அப்போ வந்து பெரியாரை பத்தி நீ ஒரு கூத்தாடிகள் என்ன, அப்புறம் பெரியாரை பத்தி நீ ஏன் சொல்ற? கூத்தாடியா தான் நீ நடிச்ச, பெரியாரா நடிச்ச? கூத்தாடிகள் வர்றது தப்பு கிடையாது, கூத்தாடி மாரி இங்க நடத்திட்டு போறதா தப்பு. ஒரு படம் மாரி வந்து இந்த இடத்த வந்து பண்றது கிடையாது, சரியா? அதனால வந்து சத்யராஜ் சொன்னது தவறான விஷயம், தப்பான விஷயத்த வந்து அவர் பின்னால வாங்கணும். அவர் கூத்தாடியா இருந்தாலும் இந்த 5 வருஷத்துக்குள்ள எப்படி முடிக்கிறாரோ, விஜய் அவர் நடத்துற அரசியல் நல்லா இல்லைன்னா விமர்சனம் பண்ணுங்க, புரியுதா? சும்மா அவர் வந்துட்டாருன்ற வைத்தறிச்சல் அங்கங்க போய் கத்திட்டு இருக்காதீங்க. ஒரு கல்யாண வீட்டுல போய் கத்திட்டு இருக்கிறது அங்கங்கெல்லாம் போய் கத்தாதீங்க. அதனால வந்து விஜய் வந்திருக்காரு, அதுதான் மறுபடியும் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு, அதை வளர விடுங்க. ஃபர்ஸ்ட் அது பிறக்கணும், அப்புறம் ஏஞ்சி நடக்கணும், அப்புறம் பேசணும், அதுக்கப்புறமேட்டு தான் அது வரும், சரியா? வளர குழந்தைய தட்டி கொடுங்க. லாஸ்டா ஒரு கேள்வி சொல்லுங்க. திமுக இன்னும் சூரியன் மறையாது, இது என்னைக்குமே நிரந்தரமானது அப்படின்றாரு சத்யராஜ். மறைஞ்சிருச்சேங்க, மறைஞ்சிருச்சுல்ல. பெண்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிட்டாங்க. நான் விஜய்க்கு இப்ப கூட சொல்றேன், நான் விஜய்க்கு ஓட்டு போடல, பெண்கள் மாறிட்டாங்க. இது மேல பேச பேச பெண்கள் ஆதங்கமா மாறுவாங்க, இன்னும் பிரச்சனைகள் ஆகும். இன்னும் அந்த ஆள் வந்து 2500 ரூபா கொடுக்கல, அந்த ஆள் 2500 ரூபா கொடுத்துட்டான்னு வச்சீங்களேன், முடிஞ்சிச்சு கதை. மொத்த பெண்களுமே மாறிடுவாங்க. எல்லாருமே கூத்தாடிட்டு வந்தவங்க தான். நாடக கோட்டால இருந்து நாடகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சினிமா நடிச்சு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து எல்லாம் இது பண்ணவங்க தான். நம்ம வந்து யாரும் கூத்தாடின்னு சொல்ல முடியாது. ஏன் உதயநிதி நடிக்கலையா சொல்லு? கலைஞர் கதவாசனம் எழுதலையா? எல்லாம் எழுதுனவங்க தானே. ஒரு வேலை கொடுக்குறானா அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து அந்த குருவாகிறவங்க நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு தான் மறு வேலைக்கு வரோம். வந்த உடனே அரசியலுக்கு வந்து அப்படியே குச்சிட்டாங்களா எப்படி? ஐயா, குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சது ரொம்ப கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு சத்யராஜ் அவர்கள் கதறி அழுதுருக்காரு. அதை பத்தி கருத்து? அவர் அழுவாரு, அவருக்கு என்ன இருக்குது? அவர் வந்து இறங்கி ஃபீல்ட்ல வேலை பார்த்தாரு. அழுதுனா மக்களோட விருப்பம் தான். இப்போ கலைஞர் ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலு பேரு அந்த மாதிரி வச்சுதான் போறாரு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தமிழ்நாடு கவர்மெண்ட்னு போட வேண்டியதுதானே? ஏன் அப்ப கருணாநிதி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பேர் போடுறீங்க? கவர்மெண்ட் பணத்தை செலவு பண்ணி மக்களோட வரி பணத்தை வச்சு செலவு பண்றீங்க. இப்போ குளத்தூர் தொகுதி நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, நல்லா பண்ணிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதனால மாத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. குளத்தூர் மக்களுக்கு பட்டாதான் தெரியும் இனிமே அவங்களுக்கு. அது அவதாரான பேச்சு, அது பேசவே கூடாது. இப்போ நான் கையேந்திர யாசகம் கேட்கறேன், யாசகம் கேட்கறது என்னோட தனிப்பட்ட விருப்பம், கொடுக்க போறது உங்களோட விருப்பம். நான் கையேந்த அம்மா தாயன்றது என்னோட கடமை, நான் செய்யறேன். செய்யும் போது நீ கொடுத்தா சரி அவள் ஐயா குத்தாரா, 10 ரூபா குத்தாரா, 5 ரூபா குத்தாரா வாங்கிட்டு போக போறேன். 1 ரூபா குத்தாலும் வாங்கிட்டு தான் போனோம். எப்படி 1 ரூபா குத்தாலும் வாங்கிட்டு தான் போனோம். அதை விட்டு வந்துட்டா 1 ரூபா குத்துட்டு போறான் பாரு அப்படின்னு திட்டக்கூடாது. அதுதான் நம்ம மக்களோட இயல்பு. அது வந்து நம்ம வந்து அது தப்பா பேசக்கூடாது, தப்பு, ரொம்ப தப்பு. அந்த விஷயம் பேசவே கூடாது. எங்களுக்கு எப்பயுமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சத்யராஜ். அவர் சொல்லுவாருங்க, அவர் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து இருக்கிறாரு. அப்பா எம்ஜிஆர் தான் தெய்வம் எங்க அப்பா அப்படின்னாரு. கடவுளே அவர் தானாரு. இப்ப ஏன் ஸ்டாலின் கிட்ட வர்றாரு? ஏன் ஸ்டாலின் கிட்ட வர்றாரு? அவர் தீக்காக்காரு, அவர் கடவுளே இல்லைன்னு சொல்றவரு. அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது மிங்கில் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். விஜய் வரக்கூடாது, அவன் வந்துட்டான், ஏதோ செய்ய போறான். இன்னைக்கு 717 கடை ஒயின் ஷாப். சத்தியமா சொல்றேன், ஆட்டோ ஓட்டுறேன் 96ல இருந்து ஆட்டோ ஓட்டுறேன். ஒயின் ஷாப் 2 மணிக்கு குடிச்சிக்கிறேன், 1 மணிக்கு குடிச்சிக்கிறேன். இதே நான் குடிக்காரன், 15 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்காரன் நான் குடிச்சிருக்கேன். இன்னைக்கு 12 மணிக்கு போய் லைன்ல நிக்கிறான், எங்கேயும் கிடையாது. யூத்து பூட்டி டாப்பால் போட்டுக்கிறான். நீ கட்டிங் வாங்கினுமா? இதே போலீஸ்காரன் கூட கட்டிங் வாங்கினா 10 மணி ஆச்சு, நேரம் வந்து ஏய் அப்படின்னு போதான், ஐயா வந்துயா அப்படின்னு நேரம் பார் உள்ள வந்து காசு கொடுத்தோம் போயிடுறான். நைட்டு 12 மணி இப்படி கதவு தட்டினா ஒயின்ஸ் தர கொடுப்பா. அது கிடையாது, திருந்திக்கிறாங்களே. ஒரு பெரும் குடிகாரன் வந்து இப்போ 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் குடிக்காம இருக்கிறான்ல. 4 மணி 1 மணி நேரத்துக்கு ஒரு கட்டிங்னா 4 மணி நேரத்துக்கு 4 கட்டிங் ஆஃப் ஆகுதா? அவனோட பொருளாதாரம் போதா? கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்குறான், காலையில இருந்தோம் குடிச்சுதான் ஆகணும். ஆனா இப்ப குடிக்க மாட்டேன்றான். கடை கிடையாது, என்ன பண்ண முடியாது. நைட்டே வாங்கி வச்சா அந்த நைட்டே அதையும் குடிச்சிடறான். காலையில இருந்தா குடிக்கிறது பாட்டில் இல்ல, பாட்டில் எங்க போய் தேடுவான்? 12 மணிக்கு தொடர்ந்து லைன்ல போய் ஒண்ணும் இல்ல, ரைட்டு திரும்புங்க மார்க்கெட்ட லைன்ல நிக்கிறான். அப்படின்றப்ப அந்த குடியை கட்டுப்படுத்துறாருல, அதுவே பெரிய விஷயங்க. பெத்த தாய் சொல்லியே குடிக்க நானா வந்து காலில் கூட வந்துக்கிறாங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் என்ன சேர்த்துக்கிறாங்க. எத்தும் போய் இவனுக்கு குடிச்சிட்டு வந்து ரொம்ப குடிக்காரனா இருக்கிறான், மென்டல் மாதிரி இருக்கிறான்னு. 15 வருஷம் அதை நான் குடிச்சு. ஆனா அதோட வலியும் வேதனையும் இப்போ நீங்க சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம ஒரு மனைவி கிட்ட பேசும்போது கூட ஒரு ஸ்மெல் வரும்போது அப்போ இதெல்லாம் யோசனை பண்ணி ஃபீல்ட்ல நம்ம பார்த்தனால இப்ப தெரியுது. ஒயின் ஷாப்ல எவ்வளவு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பார் வச்சுக்கிறவன் சம்பாரிச்சான், மிச்சர் பொட்டலம் போடுறவன் சம்பாதிக்கிறான், தண்ணி பாட்டில் விற்கிறவன் சம்பாதிக்கிறான்,
வாட்டர் டம்ளர் விற்கிறான், 1 ரூபா 2 ரூபா விற்கிறான், பார் உள்ள வித்தா விற்கிறான், அவன் சம்பாதிக்கிறான். எல்லாமே கட்சிக்காரன் தான் சம்பாதிச்சான். இது கவுன்சிலர் கோட்டா, வட்டச்செயலர் கோட்டா, இவர் சிப்ஸ் அவர் தான் கொடுக்கணும், இவர் தான் கொடுக்கணும்னு வாங்கி சாப்பிட்டான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல சொல்றது தமிழ்நாட்டை பொற்காலமா மாத்தியது திமுக ஆட்சி தான் சொல்றாரு சத்யராஜ் அவர்கள். பொற்கால ஆட்சினா என்ன பண்ணாரு? பொற்கால ஆட்சிக்கு 4 ரோட்ல பள்ளமேட்ல ஊந்தி வந்து போனோம், இந்த காவால ஊந்தி வந்து போனோம், தண்ணி வந்து சேரு நிக்கும். பொற்கால ஆட்சி எங்க இருக்குது? பொற்கால ஆட்சி எங்க இருந்தா அவர் சொல்லுங்க. சத்யராஜ் சொல்லுவாருங்க, அவர் சின்ன பண்ணால பாகுபலின்ட்டு போயிடுவாரு. அவருக்கு என்ன இருக்குது? அவர் வந்து இறங்கி ஃபீல்ட்ல வேலை செய்ய சொல்லுங்க. மேம்பாலம் கட்டியிருக்காங்க கலைஞர் பீரியட்ல, அது இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அவங்க கடமைங்க. முதலமைச்சர் அப்ப எதுக்குங்க ஓட்டு போட்டு மக்கள் சேவை செய்ய தான் முதலமைச்சர். நீ வந்து அவங்கள போயிட்டு சும்மா இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. திமுக என்னும் சூரியன் நிரந்தரமானது, இது எப்பயுமே மறையாது அப்படின்றாரு. வெயில் கொடுத்தா அடிக்குது, சுரியல் அடிக்குது. சாயந்தரம் 6 மணி ஒதுங்கி போய் ஓரம் ஒதுங்குது. அப்ப சூரியன் எப்படி சுரியல் அடிக்கும்? நகை பேச்சு இது அவர் சொல்ற லாஜிக்கா 1000 பேசலாங்க. சூரியன் வந்து பிரகாசமா 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி ஓரம் போயிது, இருள் வந்து சூழ்ந்துருது. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே பேசுறது இல்லைங்க. எல்லாம் பேசலாம், எப்படி வேணா பேசலாம். அரசியலுக்குள்ள எப்படி வேணா பேசிப்பாங்க. நாளைக்கு நச்சு நாயை பேனு கூட திட்டிப்பாங்க. அப்புறமா என் நண்பர், என் மச்சான், எங்க 6 நண்பன் கட்டி பிடிச்சிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அரசியல். அதெல்லாம் சும்மா. கூத்தாடி கிட்ட தமிழ்நாட்டை கொடுத்தது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு விஜய் விமர்சனம் பண்ணிருக்காரு சத்யராஜ் அவர். கூத்தாடினா மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூத்தாடி தான். ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு படம் நடிச்சாரு. பாப்பா விக்கு தலை மாதிரி ஒரு சுடுமுடியோட, அது எனக்கு தெரியாது அவ்வளவு அந்த படம். ஆனா படம் நடிச்சிருக்கேன், நான் பாத்திருக்கேன். அவர் படம் நடிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆரம்பிச்சாரு. இருக்கிற மொத்த ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாரையும் மொத்தமா வச்சு செஞ்சு விட்டாரு. இன்னைக்கு அவன் தான் திருப்பிக்கினான். இன்னைக்கு ஒரு படம், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒரு படம் எடுக்கிறான், அந்த படத்தையும் அவன் ரிலீஸ் பண்ண முடியாது. ஐயா சாமி அப்படின்னு கேட்டாதான் அவன் ரிலீஸ் பண்ணுவான், இல்ல ரிலீஸ் பண்ண மாட்டான். அவங்ககிட்ட போய் வீணும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது, அவங்க கண்ட்ரோல் மீறும் போது என்ன ஆகுது? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா இருக்கிறாரு. எவ்வளவு ஆடினா கொஞ்சமா ஆடினாங்க. இன்னைக்கு அழுகுறாரா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு திருச்செந்தூர்ல வந்து போய் ஐயர் இப்படி தலையை காட்டி வாழை காட்டுவான். அங்க இருங்க 2 நிமிஷம் இருங்க, 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு போயிட்டு இப்படி வரதுக்குள்ள அவனை காணாம போயிடுவான். 1000 ரூபாயும் போயிடும், அவனும் காணாம போயிடும். இன்னைக்கு இந்து நலத்துறை ரமேஷ் பையன் சின்ன பையன் தான், 31 வயசாவதுன்றான். அவன் இறங்கி ஃபீல்ட்ல வேலை செஞ்சுக்கிறான். இன்னைக்கு லைன்ல நின்று போதா மக்களே? அப்ப சாமி கும்பிட்டு அதான் அர்த்தம். பணம் இருக்கிறவனுக்கு நேரம் உள்ள 2000 3000 விட்டு போடுறேன். இதே மாதிரி எல்லா கோயிலும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விஜய்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்வேன். தமிழ்நாட்டு மக்கள் கூத்தாடிய முதலமைச்சராக இருந்து வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சத்யராஜ் பேசியிருக்காரு. அதை பத்தி பேசுறேன். கூத்தாடி வந்து முதலமைச்சர், அப்போ எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா யாரு, அதை யோசிக்கணும்ல நம்ம. அவரும் ஒரு கூத்தாடி தானே, சத்யராஜ் ஒரு கூத்தாடி தானே. அவர் சொன்னது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். குளத்தூர்ல ஸ்டாலின் அவருக்கு தோத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவரு கதையா எழுதிருக்காரு குளத்தூர்ல. அது அவர் நல்லது பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த மக்கள் புதுசா ஒருத்தர் வரணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க, விஜய் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை. இந்த தமிழ்நாட்டை பொற்காலமா மாத்தந்தே திமுக ஆட்சி தான் அப்படின்றாரு. காலமா மாத்தந்து திமுக ஆட்சினா அவங்க ஆட்சியில் தானே இந்த கஞ்சா இதெல்லாம் அதிகமானது, பாலியல் வன்கொடுமை அதிகமானது அங்கதானே. இவர் இப்பதான் வந்திருக்காரு. மேக்சிமம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுத்தாதான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். 1 மாசம் கூட அவ்வளவு ஒண்ணும், அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் கணிக்க முடியாதுல்ல. எங்களுக்கு எப்பயுமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படின்னு சத்யராஜ் பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காருன்னா அது அவருடைய கருத்து. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு கருத்து ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருடைய கருத்து ஒன்னாதான் இருக்கணும்னு இல்லையா. எனக்கு விஜய் வரணும்னு ஆசைப்பட்டேன், விஜய் வந்திருக்காரு. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும்ல. திமுக என்னும் சூரியன் என்னைக்குமே மறையாது, அது என்றுமே நிரந்தரமானது அப்படின்றாரு சத்யராஜ். சூரியன் மறையாது தான், அதுக்காக அவங்களுடைய கட்சி சின்னம் மறையுமா மறையாதுன்னு அவங்க நல்லது பண்ணிதாங்கன்னா மக்கள் ஏத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா 2 பேரும் மாறி மாறி வந்திருக்காங்க. இவங்க புதுசா ஒருத்தர் வரணுறதுக்காக தான் பண்ணிருக்காங்க. மக்கள் யோசிச்சு தானே பண்ணிருப்பாங்க. இந்த குளத்தூர் மக்கள் பட்டா தான் திருந்துவாங்க அப்படின்னு சத்யராஜ் பேசுறாரு. குளத்தூர் மக்கள் பட்டா தான் திருந்துவாங்கன்னா அப்பயே நீ அங்க போய் ஏன் அறிக்கை கூடுற? அவங்க அந்த மாற்றம் வேணும் தானே மாத்திருக்காங்க. அதாவது மக்கள் வந்துட்டு 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போட்டீங்க, ஓட்டு போட்டீங்க. 5000 ரூபாய் அங்க செல்லுபடி ஆகல. மக்கள் என்ன சொன்னாங்க? 1000 ரூபாய் வேணா, 2000 ரூபாய் வேணா, குறைங்க. விலைவாசி உயர்ந்திருக்கு, கேஸ் விலை உயர்ந்துருச்சு, பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு, பொருள் விலைவாசி பொருளோட விலை உயர்ந்துருச்சு, அதை குறைங்க. நீங்க இலவசங்கள்லாம் யாருக்குமே கொடுத்தாரு. விஜய் கூட இலவசம் யாருக்கும் கேட்கல. சிறந்த கல்வி கொடுங்க, சிறந்த மருத்துவத்தை கொடுங்க, சரியா? இயற்கை ஸ்கூல் எப்படி இருக்கு? அது அரசாங்க ஸ்கூலை வந்து நீங்க மேம்படுத்துங்க. இந்த இயற்கை வளங்களை வந்து பாதுகாருங்க. இதுக்கு முன்னாடி ஓடி இடிஞ்சு விழுந்து தரை இடிஞ்சு விழுந்தா இருக்கு. அரசை வந்து மேம்படுத்துங்க. அதாவது வந்து ஒரு கான்வென்ட் மாதிரி, ஒரு மெட்ரிகுலேஷன் மாதிரி அரசாங்க பள்ளியை நீங்க எடுத்துட்டு வாங்க. எல்லாரோட மக்களுடைய தேவைகள் அதுதானே. அதாவது விஜய் அண்ணனுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்துட்டு அவரு வந்துட்டாரு. ஆனா அவருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாமே காதல வாங்கி காதல விட்டுருங்க. நல்லதை எடுத்துக்கோ, நல்லா இல்லாத விட்டுரு. எந்த ஹாஸ்பிட்டல் இப்ப நான் என்ன சொல்ல வரேன், விஜய் நான் சொல்ல வரேன், மெடிக்கல் இருக்குல்ல, இந்த மெடிக்கல்ல வந்து திங்கக்கிழமை போனா திங்கக்கிழமை டாக்டர் தான் பார்க்க முடியும். திங்கக்கிழமை வரைக்கும் நோய் நிக்குமா? திங்கக்கிழமை வரைக்கும் நோய் நிக்குமா?
ரைட்டா? அது அண்ணா வந்து மெடிக்கல் லெவல்லையும் போய் பார்க்க சொல்லணும். ஏன்னா ஒருத்த கை உடஞ்சி போறான், அடுத்த திங்கக்கிழமை வர அந்த வழியை அவன் தாங்கிட்டு இருப்பானா? அந்த டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணுமா? அந்த டாக்டர் தான் மருந்து எழுதி கொடுப்பாரா? அடுத்த புதன்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை டாக்டரை பார்க்கணும். வியாழக்கிழமை வரை வயிற்று வலி சரியாகுமா? கம்மியா இருக்கும். மருத்துவர் கம்மின்றது முக்கியம் கிடையாதுங்க. மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா எல்லா டாக்டரையுமே நான் சொல்ல, தெய்வமான டாக்டர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க காசை கொடுத்து நம்மளுக்கு வழி அனுப்பி வைக்கிற டாக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்கள நான் தவறு சொல்ல. அலட்சிய போக்கு, அதிகாரிகளோட அலட்சியல் போக்கு, மக்களை வந்து ஒரு கீழ்த்தரமா நடத்துறது, தேர்ட் ரைட் பார்ட்டியா நடத்துறது, ஒரு மாடு ஆடு மாதிரி நடத்துறது. இன்னும் வந்து அதிகாரம் நேற்று பிரியா மேயர் பிஆர் பண்ண தெரியுமா? எப்படி ஒரு எம்எல்ஏக்கு அந்த மரியாதை கிடையாது. பிரியா தான் ரைட் தான். அந்த மேயர் பிரியா என்ன மேட்டர்னா, அவங்க வந்து ஆதிக்கம். நான் வந்து டிஎம்கேல இருக்கிற, இப்ப அவங்க ஆட்சியை மொழி டிசால் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுடைய ஆதிக்க வரி எப்படி இது? அவங்க ஒரு எம்எல்ஏவே மதிக்க மாட்டேன்றாங்க. அவங்க மக்கள் அவங்க எப்படி மதிப்பாங்க? ஐயா, இன்னி விஜய்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு பாருங்க. ஹாஸ்பிட்டல் மேட்டர் சொல்லிட்டுனா, பஸ் மேட்ரு, பஸ் புரியுதா? பஸ் வந்து எல்லாம் ஃப்ரீ பஸ் போட்டாச்சு. பஸ் வந்து ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டேங்குது. அதாவது மக்களுக்கு வந்து இலவசம் கொடுத்துட்டு பெண்களை மதிக்கவே மாட்டேன்றாங்க. பெண்கள் உங்களை இலவசம் கேட்டாங்களா? பெண்களை ஒழுங்காவே மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன் இலவச பெண்களுக்கு நீங்க கொடுத்தீங்க கேட்டாங்களா? பஸ் ஒழுங்கா பஸ் சரி கிடையாது. இலவசமா கொடுத்துட்டு இப்ப ஆண்கள் வந்து பயணம் செய்யறாங்க, பெண்களும் பயணம் செய்யறாங்க. ரைட்டா? இப்ப ஆண்களுக்கு பெண்களுக்கு தகராறு இலவசத்தினால. இப்ப ஆண்களுக்கு 4 புள்ள உழைச்சிட்டு வராங்க, பெண்கள் உட்காந்து வராங்க, அவங்களும் குடும்பத்தை நடத்துறாங்க. நீ என்ன பண்ணணும்? பெண்களுக்குன்னு தனியா வந்து ஒரு அதுக்கான ஒரு பஸ் விடணும். கரெக்டான ஸ்டாப்ல பஸ் நிக்க மாட்டேங்குது. வயசானவங்க எப்படி ஓடி போய் ஏறுவாங்க? உண்மையா சார்? இப்ப அந்த இலவச பஸ் வந்து மக்களை யாரும் மதிக்கிறது கிடையாது. இதனால வந்து ஆட்டோ தொழிலாளிகள் நிறைய பேர் பாதிக்கப்படும். இலவசம் கொடுக்காத, கம்மியா போடு. 10 ரூபா வாங்குற இடத்துல 6 ரூபாய் வாங்கு. இலவசத்தை கொடுக்காத. எல்லாம் தன்மானத்தோட தான் நாங்க வாழ்றோம். காசுக்கு சோத்துக்கு வழி இல்லாமலாம் நாங்க இங்க வரல. உழைச்சுதான் சம்பாரிச்சு சாப்பிடுறோம். புரியுதா? இலவசங்கள் இருந்து ஒருத்தர் சொன்னார் பாரு, யாரு பொன்முடியா யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஓசி பஸ். ஓசி பஸ் உங்களை கேட்டோமானவா? ஓசி டிக்கெட் நான் உங்களை கேட்டோமா? அதாவது வந்து மக்களை வந்துட்டு அவங்களுடைய சொந்த காலில் நிக்க வைக்கிற அளவுக்கு அரசியல் பண்ணுங்க. ஒரு புருஷா வந்துருன்னா அவனை தட்டி கொடுங்க. அண்ணனுக்கு நான் அதை சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, மது ஒழிச்சாச்சு, எல்லாம் ஒழிச்சாச்சு. இந்த பஸ் மேட்ரு, அதே மாதிரி இந்த மருத்துவர் பிரச்சனை, இந்த கழிவறைகள் பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த பொது இடம் வந்து போறாங்க, சுத்தமான கழிவறைகள் ஃபர்ஸ்ட் கிடையாது. எந்த பஸ் ஸ்டாண்ட்லயுமே கழிவறைகள் சுத்தமா நடத்தப்படுறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரே நாள்ல பண்ணவும் முடியாது. சரியா? படிப்படியா இது மேலேயும் கவனம் செலுத்தணும். அதாவது அரசு பள்ளிகள் மேலேயும், அரசு மருத்துவமனை மேலேயும், அதே போல வந்துட்டு இந்த பஸ் விஷயங்கள்லயும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் அடிக்கடி நடக்கிற பிரச்சனை, அடிக்கடி நடக்கிற பிரச்சனை. அதுல இருந்து மக்களுக்கு முதல்வரால என்னென்ன செய்ய முடியும் ஒரே நாள்ல செய்ய சொல்ல. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.